மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை கோடு வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றோம் என்ற வகையிலே விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏன் விநாயகனை வணங்க வேண்டும்? வி என்றால் இல்லை, நாயகன் என்றால் தலைவன், தனக்கு மேலே ஒரு நாயகன் இல்லை என்பதனாலே விநாயக பெருமான் அவரை வணங்கிவிட்டாலும் இடத்தை பார்க்கின்ற பொழுது சர்வம் சக்திமயம். இங்கே கற்பகாம்பாள் குடிகொண்டிருக்கின்றால் அம்பாளை பணிய வேண்டும். சக்தி 4 வகை. சிவனுக்கோ 4 சக்தி: அருள் சக்தி, போர் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி. ஆகிய 4 சக்தி இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை. சக்தி என்பது என்ன? ஆற்றல் என்று பெயர். அந்த ஆற்றல் இல்லை என்றால் நடக்க சக்தி இல்லை, கொடுக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை. அப்படிங்கிற தன்மைக்கு மாறிவிடாமல் உடலிலே ஒரு சக்தி வேண்டும். சக்தி இல்லையில் சிவம் இல்லை, சிவம் இல்லையில் சக்தி இல்லை. ஆகினாலே சர்வம் சக்திமயம். அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். அவளை வழிபட்டு பிறகு பணியை தொடர்வோம். நவகிரக நாயகியே கருமாரி, நலங்கையாவு தருபவளே அருளாரி. நவகிரக நாயகியே கருமாரி, நலங்கையாவு தருபவளே அருளாரி. மந்திர வடிவான சுந்தரியே, மந்திர வடிவான சுந்தரியே,
வல்ல பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தள்ள தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தால் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம் இருக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு சொல்லி வைத்தால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும் என்று ஆண்டோர்களுடைய வாக்கு. அதனாலதான் நமக்கு முன்னோர்கள் ஊரை உருவாக்கும் முன்னாலே கோயிலை உருவாக்கினார்கள். கோயிலை உருவாக்கி கோயிலுக்கு முன்னாலே குளத்தை உருவாக்கி மக்கள் எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற இன்றியமையாத ஒன்ற திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவிழா என்ற வாசகத்திற்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க. திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னோம்னா விழாதிரு. திருவிழா விழாதிரு. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. மனித வாழ்க்கை இன்றியமையாத ஒன்று. அது வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இறை சிந்தனை இருக்க வேண்டும். இறை தேடும் முன்னே இறையை தேட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினார், நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். அதனாலதான் கோயிலை கட்டி வைத்தார்கள். கோயிலை கட்டி வைத்து குளத்தை வெட்டி வைத்தார்கள். சொல்லிக் கொடுக்கிறது நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தா? இந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, தப்பா பேசாத, சாமி கண்ணை குத்தும், அப்படித்தானே சொல்லி வளர்த்தாங்க. ஆனாலும் பாருங்க, அப்படி இருந்த போதெல்லாம் நமக்கிட்ட ஒழுக்கம் இருந்தது, பண்பாடு இருந்தது, கலை இருந்தது, இலக்கியம் இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது, சத்தியம் இருந்தது. அவ்வளவு சுத்தமாக இருந்தோம். ஆனா கடவுளாவது ஒன்னாவதுன்னு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. கடவுளை யாரும் மதிக்கிறது இல்லை. கோயில்ல குடமுழுக்கு என்ற கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேகம் நடக்குது பாருங்க. அன்னைக்கு சாராய கடை தேவைப்படுது. ஊருக்குள்ள ஏதாவது ஒரு அவசரமான நிகழ்வு, அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இந்த நாட்டுல நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமா இந்த நாடுக்கு? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. உலக நாடுகள் எல்லாம் மதுபானம் இருக்கிறது, தவறில்லை. ஆனால் இங்க இருக்கிற அநியாயம் வேற எங்கேயும் இல்லை. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு என்னதுக்கு பெரிய எடுத்துக்கொள்ளாம அரமனை கோழி முட்டை அம்மிகள்ல உடைக்க என்ன செய்ய. ஆனாலும் இந்த ஆன்மீகம் தான், இந்த பக்தி தான் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. பக்தி தான் மனிதனுக்கு நல்ல ஆத்மத்தை கொடுத்தது. அந்த பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. பக்தியோட சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழார் என்று ஒரு இறை சிந்தனையோடு பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, புராணம் இல்லை. கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும், நிலவுலங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு போயாச்சுன்னா மருத்துவர் என்ன சொல்றாரு? கடைசி நேரத்துல கை விரிச்சிடுறாரு, என்னால முடிஞ்சதை நான் பார்த்துட்டேன், அதுக்கு மேல ஆண்டவனை வேண்டிக்கங்காட்டுறாங்க. அப்ப எல்லாருக்கும் மேல ஒரு சக்தி இருக்கிறது தானே உண்மை. அதைத்தானே வணங்கணும். அதுதான் நம்மளை வழி நடத்தும். மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒன்று, வெவ்வேறு அல்ல. மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒண்ணு. எது போல? மாட்டுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை. அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாடோடு தானா சேராது. ஒருவேளை அறிவு இருக்கிற மாடும் தானா போய் வண்டியில சேராது. அப்ப என்ன செய்யணும்? மாட்டுக்கும் மாட்டு வண்டிக்கும் உரிமையாளரான ஒரு உடையவர் இருக்கிறாரு. அவர் தான் மாட்டை வண்டியும் ஒன்னா சேர்த்து பூட்டணும். பூட்டிட்டேங்கிறதுக்காக மாடு ஏன் ஜவுரியத்துக்கு போக முடியாது, வண்டியும் வரமாட்டேன்னு மறுக்க முடியாது. ஆனா வண்டி மாட்டை பூட்டி எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எங்க அவுக்கணும் அப்படிங்கிற கணக்கு எப்படி உடையவரிடத்தில் இருக்கிறதோ அதுபோல அறிவில்லாத இந்த உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு. அதுக்கடையில நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை தவிர்த்து வாழ்ந்தால் வாழ்க்கை யதார்த்தம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. எல்லா கோயிலும் ஒழுங்கா இருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லா கோயிலும் 6 கால பூசை நடக்குதான்னு தெரியுமா? எல்லா கோயிலும் ஒழுங்கா விளக்கறிதான் தெரியுமா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவான இந்த கோயில் சாமிக்கு பேரு எர்த்தாண்டீஸ்வரர். வந்தோடனே கேட்டேன் ஐயா, எர்த்தாண்டீஸ்வரன் ஒரு பேர் இருக்க முடியாது. எர்த்துங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல எர்த்து போட்டா தான் தங்க சத்தம் கேட்குது அப்படின்னா எர்த்துங்கிறது வருத்தம் எப்படி மருவி இருக்கும் அப்படின்னு விசாரிச்சார். ரொம்ப நேரம் ஐயா தடுமாறி சொன்னாரு. அப்படின்னா ஏரி தாண்டிய ஈசன்னு பேரு. இந்த ஏரியை தாண்டி இருந்ததுனால அவர் ஏரி தாண்டியவர், அப்புறம் ஏறு தாண்டினவர், ஏரி தாண்டி அப்புறம் எர்த்தாண்டின்னு மருவிடுச்சு. நீங்க சில வார்த்தைகளை சுருக்கலாம். அறம்பாடுதல்னு பேரு. அறம்பாடுதல்ல 4 வகை இருக்கு. அறம் என்னவென்று தெரியாது பாடுகிறது ஒரு வகை, அறம் இதுதான் என்று தெரிஞ்சு பாடுவது ஒரு வகை, பஞ்ச புகழ்ச்சியோடு பாடுவது ஒரு வகை. இப்படி 4 வகை இருக்கிறது. ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். கண்ணதாசன் ஐயா அண்ணன் மகனை பார்க்கும்போது பிள்ளை தூங்குறான், தூக்கிட்டு வரவான்னு கேட்கிறாங்க. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்னு ஒரு கவிதையை பாடுறான்.
பாடி முடிச்ச 7வது நாள் அந்த குழந்தை இறந்து போறான். அதுக்கப்புறம் வேதனையோட சொல்றார், நானே அறம்பாடி விட்டேனா பாலகன் தூங்காமல் இறப்பதற்குன்னு வருந்துகிறார். அப்ப அறம்பாடுவது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அப்படி அறம்பாடுவது என்ற வசைபாடுவதில் சிறந்தவர் தான் காலமேக புலவர். ஆசுகவி, மதுரகவி, சித்தார கவி, சிலைடை கவி பாடுவதில் அப்படிப்பட்ட அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் அப்படி பாடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் நம்மளை அறியாம அறம்பாடுறோம். மேடையில என்ன பேசக்கூடாது அத்தனையும் பேச ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன செய்யக்கூடாது அத்தனை இந்த தமிழ் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி அறத்தோடு மாண்போடு வாழ்ந்தோமோ அதெல்லாம் இல்ல. மேடையில ஒரு பெண்ணு வந்தா முண்டை தண்டைன்னு பேசுற அளவுக்கு மாறி இருக்கிறோம் நம்ம. அது எவ்வளவு பெரிய அபசகுணமான வார்த்தை, நம்மளை அறியாமல் பழிக்கும் என்பதை அத்தனை நண்பர்களும் உணர வேண்டும் என்பது என் தன்மையான வேண்டுகோள். காரணம், அத்தனை வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த வார்த்தை மிக வெல்லும். அதனாலதான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய புண்ணாக்கு என்று காலமேகம் பாடுகிறார். அப்படி புண்ணாக்குக்கே பெருமை கொடுத்தவர் காலமேகம். ஆடி குடத்தரைய ஆடும்போது இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும், ஓடு மண்டை பற்றில் பரவரனும் பாதிர் பின்னாக்கும் உண்டா, உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓது என்று இரட்டரை மொழி பாடல் கிடைத்தது நமது இலக்கியங்களிலே ஒன்று. எத்தனை இலக்கியங்கள், எத்தனை பண்பாடுகள், எத்தனை கலாச்சாரங்கள், அத்தனையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு நாகரிக கோமாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தை உணர்ந்தால் வாழ்க்கை சிறக்கும். அத்தனை கோயில்கள் இருக்கு. திருவாரூர் பக்கத்துல திருந்து தேவன்குடின்னு ஒரு ஊரு. அந்த ஈசனுக்கு பெயர் கற்கடேஸ்வரன். ஈசனுடைய உச்சி லிங்கத்து மேலே ஒரு துவாரம் போட்ட, அதுக்குள்ள ஒரு நண்டு வாழுது. கற்கடகம்னா நண்டு. நண்டு ஏன் அங்க வந்திருக்குன்னு பார்த்தா, தேவலோகத்துல துர்வாச மகரிஷி நடந்து வரும்போது ஒரு கந்தர்வன் ஏளனமாக சொல்லி சிரிச்சிருக்கிறான். என்ன சாமியாரே நண்டு மாதிரி நடக்கிறீங்களேன்னு கோவப்பட்டு சொன்னார், நண்டா போக கடவுள்னு. யாரையும் பார்த்து எதுன்னு சொல்றதுக்கு முன்னால உருவ கேலி செய்வதை நிறுத்துங்க. யாரையும் பார்த்து எது செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. சரியா? நம்ம சொல்ற வார்த்தை எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம் சிந்தனை இல்லாது எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மேடைக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதை சிலப்பதிகாரம் நமக்கு கற்பிக்குது. ஆனா படித்த மாண்புள்ள இந்த தமிழ் சமூகம் ஏன் இன்று தரிகட்டு போனது, ஏன் கற்பிக்கப்படவில்லை, ஏன் இந்த தமிழ் சமூகம் இப்படி ஆனது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும். அந்த கற்கடேஸ்வரர் தொலையிலே நண்டு ஏன் வந்தது என்றால், அந்த நண்டாக போக கடவுள் என்று சாபம் கொடுத்ததுனால நண்டு அங்க இருக்கு. ஒரு நாள் இந்திரனுக்கு ஒரு சாபம். இந்திரன் சாபம் போக்க அந்த ஊருக்கு வர்றாரு. சிவலிங்கத்துக்கு பூசை பண்ணலான்னு போனா தலை மேல ஒரு நண்டு இருக்கு. என்ன நண்டு சிவலிங்கத்துல இருக்கு, அதை கொன்னு விடலாம் நினைச்சு இந்திரன் தன் உடைவாளை உருவி ஓங்கி வெட்டுகிறான். நண்டு உள்ள போயிடுச்சு. வெட்டின தழும்பு ஈசன் தலையில இருக்கு, லிங்கத்துல இருக்குன்னு. அபச்சாரம் செய்து விட்டேன் என்று சிவனை மண்டையிட்டு வழங்கி மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டவுடனே ஈசன் வரம் கொடுக்கிறார். அப்படி ஈசன் கொடுத்த வரத்தினாலே இந்திரன் திருந்துகிறார். அதனால அந்த ஊருக்கு பேரு திருந்து தேவன் குடி என்ற பெயர் வந்தது. அப்படி மகத்துவமான ஆலயங்கள் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எத்தனை கோயில்கள் இன்னைக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர்மலை கோயில் கோபுரத்துக்கு மேல காகம் பறக்காது, காரணம் இருக்கிறது. எத்தனை கோயில்கள் பக்கத்துல பொன்னமராவதி தாலுகா வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோவில் நகரத்தார்களால் நிர்மாணிக்கப்பட்டது. நந்திக்கு அபிஷேகம் செய்யப்படும் நெய்யிலே இன்றும் ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. மிச்சம் இருக்கும் இந்த நெய்யை பக்கத்தில் இருக்கிற கிணற்றிலே ஊற்றுகிறார்கள், அதிலும் ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. எத்தனை விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியல. கும்பகோணம் பக்கத்துல திருப்புறம்பயம் தேனுறிஞ்சும் பிள்ளையாறு குடங்குடமா வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் நடக்குது. தேன் ஒரு துளி கூட வெளியில் வரவில்லை. அத்தனை விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து விட்டு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன ஆன்மீகத்துல இருக்கு? அறிவியல் இல்ல, ஆன்மீகம் தானே பெருசு என்பதை ஏற்க மறுக்கிறது சில மனம். காரணம், உணர முடியாத ஒன்று. உடம்புல உயிர் இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்டா யாராவது சொல்ல முடியுமா? உயிரை எடுக்கிறாங்க, படுத்துறாங்க அந்த பாடு. உயிரை எடுக்கிறான்னு சொல்றா, எங்க எடுக்கிறான், எப்படி எடுக்கிறான்னு சொல்ல முடியுமா? அப்ப இருக்குல்ல உடம்பு, உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள இறைவன், மூணுக்குள்ள ஒன்னா இருக்காரா? உதாரணம் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க மொழியில சொல்லணும். ஆங்கிலத்துல வண்டியில டயரு, டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள காத்து. காத்து கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத இறைவன் நம்மளை வாசிக்கிறான். கோயில் இருக்கு மேல, கோயிலுக்கு அஸ்திவாரம் கீழே இருக்கு. கீழே இருக்கிற அஸ்திவாரம் நமக்கு தெரியாமல் இருந்து கோயிலை தாங்குவது போல இறைவன் நமக்கு தெரியாமல் இருந்தது உலகத்தை தாங்குகிறான் என்ற இறை சிந்தனையோடு வாழ்வோம். அதுதான் நம்மளை நெறிப்படுத்தும். அதுதான் இந்த வாழ்க்கைக்கு உகந்தது என்ற நல்ல தத்துவத்தோடு இந்த உலகத்தில் அத்தனை விஷயங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நேர காலத்துக்கு தகுந்தார் போல ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆகினாலே நல்ல முறையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது சிவன் பாடல் ஒன்று பாடுமாறு மரியாதையோடு வழங்கியிருக்கிறார்கள். கும்மங்குடி இளைஞர்கள் சார்பாக சிவன் பக்தர்கள் 201 ரூபாய். மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். சிவன் பாட்டு நன்றி 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 நன்றி. அன்பு உள்ளங்களுக்கு மரியாதைக்குரிய பாசமுறையின் உயிரினும் மேலான அன்பு அண்ணன், நாடக அமைப்பாளராக பிடிகட்டி வந்த
பச்சை புள்ள போல இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு அண்ணன் மாணிக்கண்ணனார் அவர்கள் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு தகவல் தெரியவில்லை. இல்லை என்றால் வராமல் இருந்திருக்க மாட்டேன். என் மீது அதிக பற்று கொண்டவர் அவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பணியை தொடர்கிறேன். நன்றி. நல்ல சிந்தனையோடு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாளைய தலைமுறையை நல்ல முறையாக வளர்ப்போம். ஏனென்றால் கண்டதையும் கண்ட இடத்துல போடுற அளவுக்கு பெரிய மனிதனும் மாறிட்டான், சின்ன பிள்ளைகளும் மாறிட்டான். குடிக்கிற தேநீர் கோலையிலிருந்து குடிக்கிற இந்த தண்ணி போத்தல் வரைக்கும் எல்லா இடங்களையும் போட்டு பூமி பால்பட்டு கொண்டிருக்கிறது. பூமி வெப்பமயமாகுது. ஆடு மாடு நடக்க நீதி இல்லை. ஆடு மாடுகளும் இந்த காகிதம் நெகிழி என்ற பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு உயிர் விட்டுக் கொண்டிருக்கிறது. எண்ணி பாருங்கள். மனிதர்களும் மூட்டையா கட்டி கண்ட இடத்துல எதை வேணாலும் போடுற அளவுக்கு மாறி இருக்கிறோமே. இது என்ன கலாச்சாரம்? யார் சொல்லிக் கொடுக்கிறது? எப்பொழுது மாற போகிறோம்? மாற்றம் ஒன்றுதான், மாற்ற இயலாதது. ஆகினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. அந்த தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆனவ சிரிப்பு ஆனவ சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சின்ன குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். வயசு ஆக 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 சிரிப்பு தானா குறைஞ்சிருது. ஏன் குறையுது? உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னா நகைச்சுவைன்னு பேரு. சிரிப்புன்னு சொல்லல, நகைச்சுவை. இலக்கியத்துல நகைச்சுவை இருக்கு, சாதாரணமா நகைச்சுவை இருக்கு, திரைக்காவியத்துல நகைச்சுவை இருக்கு, நாடகத்துல நகைச்சுவை இருக்கு. நகைச்சுவையாவா இருக்கு? நகைச்சுவைங்கிற பேர்ல நம்ம ஒண்ணும் சொல்ல போறது இல்ல, அது நமக்கு தேவையில்லை, பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனால் நகை
சுவைன்னு சொன்னாங்க. சுவை எங்க இருந்து கிடைக்கும் யோசிக்கணும். இப்ப தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா. நீதிமன்றத்துல நீதி தேவதை எப்படி இருக்கிறான்? கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறான்? கண்ணை திறந்துதானே நீதி சொல்லணும். நீதிமன்றத்துல நீதி ஒழுங்கா இல்லைங்கிறத உணர்த்துறதுக்காக இருக்கிறான்னு நினைக்கிறேன். நீதி எல்லாம் நிதிக்குள்ள அடங்கி போச்சு. அப்புறம் நீதி நமக்கு ஒழுங்கா கிடைக்கும். சரி, நீதி தேவதை கண்ணை கட்டிக்கிட்டான்னா நீதி தேவதை கையில ஒரு பொருள் இருக்கு தெரியுமா? தராசு, துலாக்கோல். அதுவாவது நேரா இருக்கான்னு பார்த்தா அது ஒரு பக்கம் ஜாச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீதி நேரா இல்லைன்னு அர்த்தம். ஏன் வச்சாதுன்னு யோசிக்கணும்ல. நீங்க ஆங்கில மருத்துவம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கால் பெருவரல்ல புண்ணு வந்துச்சுன்னா விரலை வெட்டுறாங்க. காலுக்கு மேல காயம் வந்துருச்சுன்னா மருந்து போட்டு புண்ணு ஆத்தணும்னு சொல்லி கொடுக்கல. இதுக்கு மேல விட்டா மேல போயிடும், வெட்டலான்னு வெட்டுறேன். அதுவா மருத்துவம்? குடல் வாழ்வு வந்துருச்சுன்னா குடலை சுத்தம் பண்ணித்தானே கொடுக்கணும். குடலையே வெட்டிட்டு பிளாஸ்டிக்கை பொறுத்துறேன். என்ன கொடுமை, யாரும் யோசிக்கல. நீங்க கேரளாவில இருந்து மருத்துவ கழிவுல இருந்து அத்தனை கோழி கல்வி கொண்டு வந்து கன்னியாகுமரி தமிழ்நாட்டு எல்லையில கொட்டுறேன். அடுத்த மாநிலத்துக்காரன் தான் கொட்டுறான்னு பார்த்தா ஊருக்கு கோழிக்கடை வச்சிருக்கவங்க மற்ற எல்லாரும் மொத்த கழிவுகளையும் நகராட்சி வெளியில கொட்டி வச்சு எந்த நகராட்சியும் தாண்ட முடியல. நாட்டம். மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நீங்களும் மனிதர்கள் தானே, வாழ்ற எல்லாரும் நம் உறவுகள் தானே. நாம் எல்லோரும் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரவில்லை? ஏன் இப்படி ஏதோ எக்கடி கட்டு போனாலும் சரி நமக்கு காசு வந்தா சரிங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அப்படிங்கிறோம். எங்க போய் சொல்றது? உலகம் போற போக்குகளை ஒன்னா பாருங்க. நேற்றைய பொழுது பாருங்க, திருப்பத்தூர் அருகில் கும்மங்குடி, அங்க ஒரு கும்மங்குடி, அந்த இடத்துல 2 அரசு பேருந்து மோதி எத்தனை பேர் உயிரிழந்து விட்டார்கள். உயிர் எப்படி எல்லாம் போகுது பாருங்க. ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில முண்டு போட்டு போடுறேன். ஒரு பக்கம் இயற்கை பேரிடர்களாலே உயிர் போகுது. ஒரு பக்கம் துப்பாக்கினால குண்டு போட்டு போடுறான். ஒரு பக்கம் நடிகனை பார்க்க போய் கூட்டத்துல இடிவெட்டி சாகுறேன். எதற்கெல்லாம் உயிர் போறதுன்னு தெரியாம போகுது. இந்த மனித உடம்பும் இந்த உயிரும் எவ்வளவு மதிப்புள்ள உடையது என்பதை ஏன் உணர மறுக்குது இந்த தமிழ் சமுதாயம்? உலகம் எல்லாம் இருக்குது எல்லா விஷயங்களும், ஆனால் எங்கும் இல்லாதபடி இங்கு ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. ஏன் எழவில்லை? யோசிக்கணும்ல. எத்தனை விஷயம். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியேன் இறைவா என்று வள்ளலார் பாடினார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடிய மகான். பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு வள்ளலார் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்த விஞ்ஞானி ஒருத்தர் நம்ம இந்திய நாட்டில் ஜெகதீச சந்திரபோஸ் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தார். ஏற்க மறுத்துருச்சு இந்த நாடு. அவர் தான் முதல்ல வானொலியை கண்டுபிடிச்சவர். ரேடியோ போட்டி இப்ப அந்த ரேடியோ போட்டிங்கிற வானொலியை கண்டுபிடிச்சவர் ஜெகதீச சந்திரபோஸ் அவர்கள். அவருடைய பேரு வெளியில வரல. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லுங்க, ரேடியோ இந்த வானொலியை கண்டுபிடிச்சவர் யாரு? மார்க்கோனிங்கிறது தெரியும். மார்க்கோனி தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா மார்க்கோனிக்கு முன்னாலே நம்ம இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ் கண்டுபிடிச்சார். அவரு ஆய்வகத்தை பயன்படுத்த இடம் இல்ல, இந்திய அரசாங்கம் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அதனால கழிவறைக்குள்ள வச்சு கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப வேதனையோடு இருந்த நேரத்துலதான் மார்க்கோனி கண்டுபிடிக்கிறாரு. அவர் பேரு வெளியில வருது. அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. அந்த நோபல் பரிசு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு. தெரிய வருது அவருக்கு, இந்த ரேடியோங்கிற வானொலி பெட்டியை கண்டுபிடிச்சவர் இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ்ங்கிறது அவருக்கு தெரிய வருது. அவருக்கு கொஞ்சம் சில பேருக்கு மனசாட்சி உறுத்தும் இல்ல, அவருக்கு உறுத்திருச்சு. இன்னொருத்தர் கண்டுபிடிச்சல நம்ம பேர் வாங்கிட்டோம், இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கின கையோட இந்தியா வர்றாரு. ஐயா ஜெகதீசன் ஐயாவை பாக்குறாரு. ஐயா, நீங்க தான் கண்டுபிடித்ததாக முதலில் நான் அறிகிறேன். உங்களுக்கு பிறகுதான் என் பேர் வந்துச்சு. இருந்தாலும் நோபல் பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு, பாதி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் சன்மானமா அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, விட்டு கொடுக்குற மனசு எத்தனை பேருக்கு வரும் நினைச்சு பாருங்க. விட்டு கொடுக்காதனாலதான் இங்க உலகத்துல பிரச்சனை 1000 இருக்கு. விட்டு கொடுப்பவன் கெட்டு போறதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. அதுக்கு உதாரணத்துக்கு பல கதைகளையும் சொல்லலாம். இப்ப ஜெகதீச சந்திரபோஸ் சொன்னாரு, ஐயா நான் கண்டுபிடிச்சதாக இருந்தாலும் பேர் உங்களுக்கு வந்துருச்சு. வந்த பேரை மாத்த வேண்டாம், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நோபல் பரிசு வாங்க மறுத்த விஞ்ஞானி இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ் அவர்கள். அப்புறம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு, மரஞ்செடிகளுக்கு உயிர் இருக்கு. ஏற்க மறுக்குது இந்த உலகம். நல்லதை சொல்லும் போது ஏற்க மறுக்குது, கடைசியா அவங்க இல்லைங்கிற போதுதான் கொண்டாடுது. நம்ம வீட்லயும் பெரிய மனுஷங்க புத்தி சொன்னா எந்த பிள்ளை கேட்குது? பெத்த பிள்ளைய கூப்பிட்டு நான் சொல்றதை கேள்றா, உன்னை பத்தி தப்பு தப்பா பக்கத்துல பேசுறாங்க, நீ ஏதோ இங்க போனியாம வந்தியாமன்னு கேட்டா மூஞ்ச பார்த்து பேசுறான். இல்ல இப்படியே மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன், இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விட்டு இப்படித்தான் பார்த்துக்கிட்டு பேசுறாங்க. 5 வயசுல பிள்ளைய கூப்பிட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ணா அவன் சொல்றான், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர்,
எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிற 5 வயசுல. 10 வயசானவன்னு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாதுங்கிறேன். அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த மாலை கட்டிட்டு குடும்பம் பண்ண அட கடவுளை, 2 பேரும் பேரம் பேச்சு எடுக்க போற நேரத்துல. 30 வயசானு சொல்லுவேன், நாங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிற அந்த லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கினா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகமா அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. நாகரிகத்தோடு சிந்தித்து பாருங்கள், முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்ட வேண்டும். அலங்கோலமா தெரியுது ஒரு சமூகம், கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. ஆனா அவங்களாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு அம்மா அந்த பயலை கூட்டி சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கோடு ஓட்டு கூட்டிட்டு வரேன், என்ன கொடுமை, எதுக்கு அந்த கோடு அந்த தாய்க்கும் தெரியாது. இப்படி மாறி இருக்கிறமே நியாயமான யோசிக்க. 40 வயசானா அது கல்யாணம் ஆகி 4 புள்ள விட்டு வந்துருமா, அவங்க படுத்துற பாட்டுல இவன் சொல்லுவான் பாரு, ஏன்டா அந்த பாடுபடுத்துறியா, அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுமா. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷ இடைவெளி தேவைப்படுது. இதுதான் யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. இக்கரைக்கு அக்கறை பச்ச, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்ச. அப்படி உயிர்களுக்கு, மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றாரு ஜெகதீச வெங்கடேசன். அதை ஒரு விஞ்ஞான அறைக்குள்ள வச்சு பூர்த்தி பண்ணணும், சொல்லி காட்டணும், நிரூபணம் பண்ணணும். அப்ப எல்லா விஞ்ஞானிகளும் கூடியாச்சு. ஒரு ஊசியில விஷத்தை செலுத்தி வச்சிருக்கிறாங்க, ஒரு செடிக்கு விஷ ஊசியை செலுத்தணும். உண்மையிலேயே உயிர் இருந்தா விஷ ஊசி செலுத்தின உடனே செத்து போகும். அப்படி செத்தா நீங்க கண்டுபிடிச்சது உண்மைன்னு ஒத்துக்கிறோம், அந்த செடி சாகலைனா ஓ விஞ்ஞானம் தப்புன்னு முடிவு பண்ண உட்கார்ந்தாச்சு. இப்ப அவருக்கும் பிடிக்காத ஆள் இருந்திருக்கு, நல்லது ஆபத்து கூடவே இருக்கு. நமக்கு பிடிக்காத ஆள் எவ்வளவு இருக்கேன், நம்மளை பிடிச்சது மாதிரியே தெரிஞ்சா நம்மளோட கிண்டல் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கலாம் நடக்குதா இல்லையா? உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். வள்ளலார் சொன்னாரு, உன் கருமை நிதி வேண்டும், மதி வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், உன் திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தன் உணர்வு வேண்டும். அத்தனை இருக்கு, இருந்தும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். இப்ப ஊசியை செலுத்தன அந்த விஞ்ஞானிக்கு பிடிக்காத 4-5 பேர் சேர்ந்து ஊசியில இருந்த விஷத்தை கீழே ஊத்திட்டு தண்ணியை செலுத்தி வச்சுட்டாங்க. இப்ப அவர் செடிக்கு அந்த ஊசியை செலுத்துறாரு, அதுல விஷம் இல்ல, தண்ணி, செடி சாகல. ஏளனம் பண்ணி சிரிக்குது ஒரு கூட்டம், மனம் நொந்து போறாரு. அந்த நிலத்தை கற்பனை பண்ணி பாருங்க, நடந்த கதை, இது வரலாற்று சான்று. அப்படியே துடிச்சு போன அந்த ஜெகதீச வெங்கடேசர் விஞ்ஞானி, ஐயா நான் செய்தது தவறு என்று நீங்க உணர்கிறீர்கள், இந்த செடி சாகல, ஆனா இன்னொரு விஷ ஊசி கொடுங்க, எனக்கு உயிர்த்துக்கு நீங்க நம்புறீங்கல்ல, எனக்கு உயிர்த்துக்கு நீங்க நம்புற நீங்க அந்த விஷத்தை எனக்கு செலுத்தினா நான் சாவேன் என்பது உண்மைதானே, விஷத்தை கொடுங்கன்னு வாங்கி செலுத்திக்க போறாரு. இப்ப தவறு செஞ்ச ஒருவர் எவரா இருந்தாலும் ஒரு நாள் மனசு மாறுந்தானே, ஒரு வினாடி தானே, அந்த மாற்றம் அங்கே நிகழுது. யார் அந்த விஷத்தை ஊத்துனாங்களோ அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஐயா ஜெகதீச சந்திரபோஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம், உண்மையிலேயே செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் கண்டுபிடிச்சதுதான் மரஞ்செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு. இப்படி வள்ளலார் சொன்னதை பின்பற்றி ஒவ்வொருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி நல்ல வரலாற்றுக்களை எல்லாம் நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து பண்பட்டவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்ற நல்ல வனத்தோடு இடத்தை பார்க்கின்ற பொழுது சிவசிவா என்று லேசா காது பட்டத்தில் வச்சுங்க, என்ன சொல்லுவான், சிவசிவா அப்படிதான் சொன்னான். யாராவது தெரியாம இடிச்சுட்டா இடிச்சுட்டா சிவசிவான்னு சொன்னா, ஏன் சிவார்ப்பணம்னு சொல்லி வச்சாங்க. சிவன் எல்லாத்துக்கும் மேலான கடவுள், சிவா பரதரன் ஆஸ்தின்னு வேதம் சொல்லுது. சத்தியம் வதா அப்படின்னா வேதத்தை சத்தியத்தை பேசுன்னு சொல்லுது, வேதம் சொல்லி கொடுக்குது. வேதம் சொன்ன வாயாள இறைவன் தமிழ் பாடுன்னாரு சுந்தரரை பாட்டு. அப்படிப்பட்ட சிவசிவான்னு சொன்ன வார்த்தை போய் இன்னைக்கெல்லாம் இடிச்சுட்டா சில பேர் பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுறேன், சில பேர் சாரி பூரிட்டு போயிடுறேன். எங்க பொழுது பாருங்க, மொழியும் கலாச்சாரமும் பண்பாடும் எப்படி இருந்தனாம். அப்ப ஈசனை தெய்வம் எங்கே இருக்கு என்ற பாடலோடு பார்த்தாங்க. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, அந்த தெய்வம் இருப்பது எங்கே.
திருவடி எங்கும் செய்ய பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாயிரு தாயுமானவர் பாடுகிறார். பாரடைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாயுமானவர் சுவாமி. இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு பெரிய பணக்காரரு வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டினா அவர் ரொம்ப கருமி கஞ்சத்தனம் அப்படி சொன்னா கோவம் வரும். ரொம்ப சிக்கனவாதின்னு வச்சுக்கோங்களேன். சிக்கனமா இருக்கிறேன்னு சொன்னா பிடிக்கும்ல. அவர் என்ன பண்றாரு, வட்டி கொடுக்குறாரு, வட்டி மேல வட்டி போட்டு பொட்டி போடுற அப்படி ஒரு பழக்கம். இப்ப வட்டி பணம் வசூல் பண்ண நான் சொல்றது ரொம்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னே, பல ஆண்டுகளுக்கு முன்னே அவர் என்ன பண்றாரு, அந்த காலத்துல தங்க காசுகள் காலனா ஓட்ட காலனா அந்த மாதிரி காசு கொடுக்குற காலம். வட்டி பணத்தை போய் வசூல் பண்றாரு. வட்டி காசு எல்லாம் வாங்கி முடிச்சா கட்டி மூட்டையா கட்டி சாரத்து வண்டியில வச்சுக்கிட்டு சாயந்தரமா வந்துகிட்டு இருக்காரு. வண்டியில வரும்போது அவருக்கு ஒரு அசத்துது தூக்கம். மாலை நேரம், கொஞ்சம் மாலை நேரம் வந்தா கொஞ்சம் மயக்கம் இல்ல, மாலை மயக்கத்திலே வந்து பாட்டு கூட இருக்கு. அது மாதிரி என்ன பண்றாரு, மயக்கத்துல தூங்கிடுறாரு. வண்டி இப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் அந்த அசைவுல ஒரு பை மட்டும் நழுவி கீழே விழுந்துருது. ஒரு பணப்பை கீழே விழுந்துருச்சு. வீட்டுக்கு போறாரு. பையில எடுத்து வைக்கும் போது ஒரு பை குறையுது. ஆஹா, பணப்பை தொலைஞ்சிடும் போது அவர் துடிச்சு போனாரு. சோறு கூட சாப்பிட மனசு இல்ல, குளிக்க மனசு இல்ல. போச்சே, இப்படி வசூல் பண்ண பணம் வீணா போச்சே, எங்க போச்சோ, யார் எடுத்தாங்கன்னு துடிக்கிறார். இப்ப அந்த வழியா ஒரு அடியார், அவர் ரொம்ப பக்தர், ரொம்ப ஏழ்மையானவர், அதிகமான பக்தி உடையவர். சாமி கோயில் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருந்தவர். ஒரு பிள்ளையார் கோயில் கட்டலாம், காசு கிடைச்சா நான் எப்படி முருகன் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேனோ அது மாதிரி அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு. அந்த வழியா வரும்போது அந்த பணப்பை கிடக்கு. பணப்பைய கையில எடுத்தாரு. ரொம்ப கனமா இருக்கு. காசுங்கிறத உணர்ந்துட்டாரு. ஆஹா, இறைவனே பார்த்து கொடுத்துருக்கிறாரு, நாளைக்கே பிள்ளையார் கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுல கொண்ட பணத்தை வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடலாம்னு போய் சாப்பாட்டுல கை வைக்க போறாரு. இந்த பணக்காரர் என்ன பண்ணாரு, பணப்பையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தண்டோரா போட சொன்னார். இன்னாருடைய பணப்பை தவறிவிட்டது, யாராவது எடுத்தவங்க கொடுத்துருங்க, 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும் தண்டோரா போடுறாங்க. இந்த தண்டோரா சத்தம் அவர் காதுல விழுந்துருச்சு. ஆஹா, இப்ப அவர் நினைக்கிறார், சரி யாரோ தெரியல போட்டுட்டாங்க, நமக்கு தான் நினைச்சோம். இப்ப போட்டவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால பணத்தை நம்ம எடுத்துக்க கூடாது, காலையில கொண்டு போய் கொடுத்துருவோம், 100 பொண்ணு பரிசு தர்றேன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சு விடியாம குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி பூசி சாமியை கும்பிட்டு அந்த 100 பொற்காசு இருந்த அந்த அந்த பணப்பைய கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் வாங்கி பார்த்துட்டு என்றாரு, 800 பொற்காசுகள் அதுல இருக்கு. அவர் மனசாட்சிக்கு தெரியுது அதுல 800 பொற்காசு தான் வச்சிருந்ததுன்னு. இவர் கொடுத்துட்டு சொன்னார், ஐயா பணப்பை கிடைச்சிட்டா 100 பொற்காசு தர்றேன், நீங்களே கொடுங்க சன்மானம். எதுக்கு கொடுக்கணும், நான் அதுல வச்சிருந்தது 900 பொற்காசு, நீ ஏற்கனவே 100 பொற்காசு எடுத்துக்கிட்டு மிச்சம் 800 பொற்காசு என்கிட்ட கொடுத்துருக்க, மேற்கொண்டு கேட்குறியாடா, உனக்கு கொடுக்க முடியாது போடான்ட்டு. அவர் சொன்னாரு, ஐயா அப்படிலாம் தான் மாத்தி பேசாதீங்க, நான் அந்த பைய பிரிச்சு கூட பார்க்கல, அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, எப்படி காசு இருக்குன்னு தெரியாது, நீங்க சொல்றபடி 800 பொண்ணு இருந்தா அதுதான் அதுல இருந்திருக்கும், நான் எடுக்கல, நீங்க சொன்னபடி சன்மானத்தை கொடுங்கன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ ஏற்கனவே எடுத்துக்கிட்ட களவாணி பையன், நீ என்ன நினைக்கிற, மேண்டு வாங்கலான்னு பாக்குறியான்னு திருட்டு பட்டம் கட்டிட்டார். காசு இல்லைன்னு சொல்லி இருந்தா கூட ஒரு மனசு ஏற்கும், திருடேன்னு சொன்னதை ஒரு மனசு ஏற்கல. பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்துல நீதி வழங்கணும், நீதிபதி எல்லாம் விசாரிக்கிறாங்க. விவரத்தை அவர் சொன்னாரு. இப்ப பணக்கார ஆள் விட்டு கூப்பிடுறாங்க. அவர் வந்தாரு, ஐயா உங்களோட பணப்பையில எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க, 900 இருந்துச்சு, இப்ப இவர் கொடுத்த பையில எவ்வளவு இருக்கு, 800 இருக்கு, நல்லா எண்ணி பாத்தீங்களா, ஆமா, இப்ப 100 பொண்ணு நீங்க கொடுக்கறதா சொன்னது இல்ல, அவர் 100 பொண்ணை எடுத்துக்கிட்டு 800 பொண்ணை கொடுத்துருக்கிறாரு, அதனால கொடுக்க முடியாதுன்னு. இப்ப பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் ஏழை எளிய மொத்தம் காசுக்கு ஆசைப்படுவாங்க, அதனால எடுத்தாலும் எடுத்திருப்பேன், பணக்காரன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன சத்தம் அங்கே பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்கேன். ஆமா, என் பஞ்சாயத்தை விட உங்க பஞ்சாயத்து அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா உண்மையிலே ஏழைகள் தான் நேர்மையா இருக்காங்க. என்ன உங்களுக்கு ஏழ்மையிலும் செம்மையாக இருப்பவர்கள் நம்ம கிராம மக்கள். பாருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்க வர்றவங்கள்ட்ட வாங்கிட்டு சத்தியம் பண்ணிடுறான். ஊருக்குள்ள ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருக்குன்னா நீ பாரு கோச்சுக்காரு, அவர் வந்தாரு, அவர் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, இவர் வந்தாரு, இவர் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, 2 பேருக்கும் பாதகம் இல்லாம ஒருத்தருக்கு 2 ஓட்டு, இன்னொருத்தருக்கு 3 ஓட்டா போட்டுருவான். என்னதான் இருந்தாலும் கை நீட்டி காசு வாங்கிட்டு நேர்மையா இருக்குது மக்கள். ஓட்ட வாங்கினவன் தான் நேர்மை இல்லாம போயிட்டான், நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனாலும் பாருங்க, இப்ப முடிவு பண்றாங்க பஞ்சாயத்துல, ஏழ்மையானவன் பொய் சொல்லியிருப்பேன், பணக்காரர் பொய் சொல்ல மாட்டாரு முடிவு பண்ண அவங்க தீர்ப்பை எப்படி சொல்றாங்க பாருங்க. ஐயா நீங்க தொலைச்ச பையில 900 பொண்ணு இருந்துச்சா, ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு, 800 பொற்காசு இருக்கு, அந்த பைய கொண்டாங்க. அதை வாங்கி இந்த எடுத்து கொடுத்தாருல அவர்கிட்ட கொடுத்தாங்க, நீங்க கொண்டுகிட்டு போங்கன்னாங்க. பணக்காரர் துடிச்சு போனாரு, எதையா எல்லாத்தையும் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டிய, அது எம்பிட்டு காசு இல்லைன்னாரு. இல்லைங்க, நீங்க தொலைச்ச பையில 900 பொற்காசு இருக்கு, நீங்க இதுல 800 தான் இருக்கு அப்படின்னா இந்த பை உங்கோட்டு இல்ல, உங்கோட்டு பை கிடைச்சா சொல்லி விடுற வாங்கிக்கலாம் போங்கன்ட்டாங்க.
நீதி அதுதானே, அப்படித்தானே இருக்கானே. நீதி நீதியாவ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சொல்றதுல அந்த காலத்துல அலெக்சாண்டர் தன் தகப்பனுக்காக லூயிஸுக்காக மேடை ஏறி நீதிமன்றத்தில் நீதி சொன்னதாக வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நல்ல சிந்தனையோடு இடத்தின் சிறப்பை ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு தான். சந்தேகமா தான் கேட்கிறேன். எல்லாருக்கும் 6 அறிவு இல்ல, சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா. மாவு மாக்களும் ஐயறிவினர் என்பது தொல்காப்பியம். கொட்டையா போட்டுக்கார ஒருத்தர் தகரான், பின்னால உட்காந்து கிழிச்சு பிடிச்சி என்னைய தகரான். அப்ப அவர் எத்தனை அறிவுன்னு சொல்றது? கோபம் வரத்தான் செய்யும், உண்மையில கசக்கத்தான் செய்யும். அப்ப 10 பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிற என்ன வரணும் இல்ல, அங்கதானே அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஏன் இங்க குறையுது? மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது ஒரு காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்க, ஏப்பா அவங்க வீட்டுக்காரங்க தாங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்ப திரியிறது எது, வர்றது எது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமக்கு இலக்கணம் தமிழ் மொழியினுடைய தன்மை உயர்தினை என்று பெயர் வைத்தது. உயர்வு எதிர்ப்பதன் தாழ்வுன்னு சொல்லல. தமிழனுடைய மாண்பும் உயர் குணமேறிய தமிழன் அதற்கு அகதினை என்று பெயர் வைத்தான். அப்படி மகத்துவமாய் இந்த தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலைதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆகினால் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நன்றி நடந்தாய் பாடி காவேரி, நடந்தாய் பாடி காவேரி, நாடுக்கு மேல் செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நாடுக்கு மேல் செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் பாடி காவேரி. நன்றி நன்றி நன்றி. இந்த உலகமெல்லாம் செழிக்க நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். தண்ணி இல்லாம எந்த வேலையும் நடக்கிறது? முகம் கழுவணும், பல்லு விளக்கணும். இந்த பாடி போடுறேன், அடுத்த பாட்டு அதே பாட்டு போடுறேன், எல்லாம் சிவன் பாடுத்தேன். நன்றி நன்றி. ஐயா அவர்கள் 100 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்படி தண்ணி இல்லாம எந்த வேலையும் நடக்காது. தண்ணி ரொம்ப முக்கியம், இன்றியமையாத ஒன்று. காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. காவிரியிலையும் கொள்ளிடத்திலையும் தண்ணீர் முக்கொம்பு வழியா கல்லணை வழியாக போய் சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. கடல்ல போய் பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணா போகுது. அதை சேர்த்து வைக்க இந்த நாட்டுல ஒரு திட்டமும் இல்லை. ஒரு 6 மாசம் மழை பெய்யலன்னா தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு என் தாய்மார்கள் வீதியில இறங்கிடுவாங்க. குழாயிலையும் தண்ணி வரல, கம்மாயிலையும் தண்ணி இல்லை, நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். உறிஞ்ச என்ன ஆகும்?
நில அடுக்குகள் பாதிப்படைந்து கொண்டே இருக்கிறது என்பதையே இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கவில்லை. கடல்ல போய் தண்ணி கலக்குது, அதை சேர்த்து வைக்க திட்டம் இல்ல. பச்சை தண்ணியை காசிக்கு விற்கிறதுக்கு யோசிக்கிறோம். நீங்க காசிக்கு விற்கிற தண்ணி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதுல எவ்வளவு கெடுதல் இருக்கு. காலுக்கு காலு முட்டி தேஞ்சு போயிருது, சிறுநீரகம் என்ற கிட்னி கெட்டு போயிருது. அத்தனை வியாதிக்கும் தண்ணி ஒரு காரணம். உணவே மருந்தா இருந்து, மருந்தே உணவா இருந்து எல்லாம் நஞ்சா மாறி போச்சு. இன்னைக்கு மண்பானை இருக்கே, மண்பானையில தண்ணியை ஊத்தி வச்சீங்கன்னா இந்த பதப்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக இருந்தால் கூட 24 மணி நேரத்தில் அந்த மண்பானை அது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளும் தண்ணீர். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மண்ணு. சின்ன பிள்ளை எல்லாம் நம்ம வீட்டுகளில் விளையாட விட்டா மழை பெஞ்சா செவதியில விளையாண்டாங்க. விளையாடுற வரைக்கும் உடம்புக்கு தோல் வியாதி எந்த வியாதி இல்லாம இருந்துச்சு. இப்ப அங்க போகாத நாகரிகம் இல்லை, இங்க போகாத நாகரிகம் இல்லை. அத்தனையும் சொல்லி 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 எல்லாத்தையும் இழந்து எல்லா மக்களும் நோய்க்கு ஆட்பட்டு கொண்டே இருக்கிறோம். மருத்துவம் தரமாக இருந்திருந்தா நோய் குறைஞ்சிருக்கணும் இல்ல. தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலி நின்றுது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சலும் குறைஞ்சிருது, சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா தீரவே மாட்டேங்குது. சாகிற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. என்ன கணக்கு அது? இதுல என்ன சிக்கல் இருக்கு? யோசிக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க பாருங்க. எல்லாம் ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. நடந்து போனா ஒரு பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய் எந்த பூசணிக்காய்? தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, திருஷ்டி பூசணி, தடியங்காய் பேர் திருநெல்வேலி பக்கம் சாம்பார் பூசணி. அந்த பூசணிக்காயை பார்த்து அவனுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன வெள்ளை வெள்ளையா இருந்து கிடக்கு, உருண்டை உருளையா கிடக்க, அது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அந்த உருளையா இருந்து அந்த பூசணிக்காய் அப்படி தள்ளி பாக்குறாரு. அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். இப்ப பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. எது இவ்வளவு பெரிய காய் ஒரு சின்ன கொடியில இருக்க? யார் படைச்சது? கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ண. சொல்ல போய் நாட்டுல கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன். நல்லா தான் இருக்காங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் பாருங்க, அவன் சொன்ன பூசணிக்காய் கொடியில காய்ச்சிருக்கு, சரியா படைக்கல. இது இவ்வளவு பெரிய காய் ஒரு சின்ன கொடியில படைக்கலாமா? முறை இல்ல, கடவுளுக்கு அறிவில்லை, முட்டாள்னு சொல்லிட்டு போனவன் பக்கத்துல ஒரு ஆலமரத்துல போய் படுத்தேன். ஆலமரத்துல படுத்தவே மல்லாக்க பாக்குறேன். ஆலப்பழம் சிறுசா தானே இருக்கும். அவ்வளவு பெரிய மரத்துல சின்ன பழம் இருந்தது. இப்ப யோசிக்கிறாரு, இவ்வளவு பெரிய மரத்தை வச்சுட்டு அதுல ஒரு சின்ன பழத்தை படைச்சிருக்கிறேன், சின்ன கொடியில அவ்வளவு பெரிய காய வச்சிருக்கேன். என்ன பொருத்தம் இல்லாம கடவுளுக்கு அறிவில்லை, முட்டாள்னு முடிவு பண்ணு. ஆமா, நினைச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல காத்து வந்தது, மரம் அசையுது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுகுது. அம்மான்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னு யோசிக்கிறேன், ஆஹா, ஒரு சின்ன பழம் நழுவி விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம அதால என்ன ஆகுறது? செதற தேங்காயா போயிருக்குன்னு. அப்ப கடவுள் சரியாத்தான் வச்சிருக்கிறாரு. பூசணிக்காய் தரையில கிடக்கணும், ஆலம்பழம் மேல இருக்கணும். எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்கதான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இறைவன் எல்லாத்தையும் ஒண்ணு போல வச்சார். இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, வயல் வயலாக, மனித பேராசையில எல்லாம் தலைகீழாக போச்சு. பருவமழை பொய்த்து போய்விட்டது. என்ன அறிவில் சேர்ந்த தமிழ் பெரியோர்களே, ஏன் பருவமழை பொய்த்தது? புயல் வந்தா மழை வருது, இல்லைன்னா இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும்? சாமியை கும்பிடுறது புயல் வரணும் புயல் வரணும்னு வேண்டணும், மழை பெய்யணும் வேண்டாதீங்க. புயல் வந்தா தானா மழை வந்துடும். அப்ப புயல் வரணும், ஆபத்து வரத்தான் செய்யும். வரும்ல. ஏன் புயல் வருது மழை வராம? மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்த இன்னைக்கும் பாருங்க, இந்தியாவில் அதிகமா மழை பெய்கிற இடம் சிறப்புஞ்சி. அதுக்கு அடுத்து 2வது இடம் பவானி. நம்ம 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 தமிழ்நாட்டுல பவானிங்கிற இடம், ஆற்று தொடங்குற இடம். அங்க 6 மாதம் மழை தொடர்ந்து பெய்யும். 6 மாதம் பெய்கிற மழையில தேக்கி வச்சிருந்த மரம் செடி கொடிகள் மற்ற 6 மாசம் ஊத்தா பெருகி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. வத்தாத சீவநதியாக அன்று இருந்தது, இன்னைக்கு இல்ல. ஏன் இல்ல? ஏன் யோசிக்கல? என்ன காரணம்? மலை மேல இருந்த வானலாவிய மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு வெள்ளக்காரன் வந்து தேயிலை தோட்டத்தை போட்டா மேகத்தை அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் இல்லை. பருவமழை பொய்த்து போனது. கண்ணீர் வடித்து அழுதார் நம்ம பெரியார் நம்மாழ்வார் அவர்கள். இன்னைக்கு ஊருக்கு தண்ணி இல்ல. கம்மா தூந்து வச்சு, குளம் தூந்து வச்சு, கிணறு தூந்து வச்சு, எல்லா இடத்துலயும் தண்ணி இல்ல. யார் இன்னைக்கு நீர் மேலாண்மை கையில் எடுத்துக்கிறது? தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் தாலுகா நாடியத்துல பிறந்த அன்பு தம்பி நிமல் ராகவன் உலக நாடுகள் எல்லாம் போய் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து நம்ம புதுநெல்லைப்பட்டியில இருந்து ராமநாதபுரத்தில இருந்து கென்யா என்ற அந்த ஆப்பிரிக்க நாடான கென்யா வரைக்கும் ஆப்ப நாடு ஆப்பிரிக்கான ஒரு வலைதளம் இருக்கு பாருங்க. அந்த தம்பி நீர் மேலாண்மையை கையில் எடுத்து நீர் பெருக்கத்தை உண்டு பண்றாரு. எல்லா குளங்களையும் தூர்வாரி. நம்ம என்ன பண்றோம்? குளத்துக்குள்ள பூரா குப்பையை கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். நியாயமான யோசிங்க. வீட்டுக்குள்ள குப்பையை போட்டு வைப்போமா? ஏன் இந்த பண்பாடுகள் நமக்கு வரல? ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கல? தனி ஒரு மனிதனாக அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தம்பி செய்யறார். இப்ப நடந்துகிட்டு இருக்கு. திருச்சூழியில இருந்து சாயல்குடி வரைக்கும் சரியான ஒரு கால்வாயை தத்தெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தம்பிக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள். நேற்று அவருக்கு நான் பிறந்த நாள் ஒரு தம்பி மலேசியாவின்னு சொல்லிட்டார். நான் உண்மையிலேயே எனக்கு பிறந்த நாள் நினைச்சு தொலைபேசியில் தொடர்பு கொண்டா, அண்ணன் இன்னைக்கு இல்ல
ஜனவரியில வருது அப்படின்னு. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளும் இந்த நாட்டில் இருக்கு. அந்த நல்ல பிள்ளைகளை போன்ற நம்மோட பிள்ளைகளையும் வளர்க்கணும். நாளைக்கு சரித்திரம் பேர் சொல்ல வேண்டும். அதனாலதான் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்றவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட மிதிக்கும். மதியாதாரை வாசல் பிரியாதே உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அர்த்தம் உள்ளது. கருடா சௌக்கியமா யாரும் கருடன் சொன்னது அதில் அர்த்தமும் உள்ளது. அந்திவோட சக்கரங்கள் இறங்க மற்ற வேண்டும். இறங்கி முடிய சிறியதம்மா என்ற வண்டி ஓடும். பாரணித்து பொய்யனவே என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாயுமானவ சுவாமி. அந்த காலத்துல 9 கோடி சொத்தா அவருக்கு. ஆமா, நாட்டுல நல்லவர்களா இருக்க முடியல, நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா இருந்தா மிகப்பெரிய ஆபத்து கூடவே வருது. அதுக்குதான் மேல்நாட்டு பெர்னாட்சா சொல்றார், மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்துனார் பெர்னாட்சா. அப்படின்னா என்னன்னு பாத்துக்கீங்க, நேர்மையா இருக்கிறவனுக்கு வார்த்தை என்ன தெரியுமா? பொழைக்க தெரியாது. நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாது. கும்மங்குடி இளைஞர்கள் மறக்க முடியாத இளைஞர்கள். பாரிஸா செர்மன் பாரிஸ் சக்திவேல் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசி ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு கேட்டுக்க. நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் பிறந்திருக்கிறோம், அண்ணன் தம்பிகள் மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சக்திவேல் அவர்கள், மரியாதைக்குரிய தம்பி காசிநாதன். ஆமா, மறக்க முடியாத தம்பி எனக்கு அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். எல்லா தம்பிகளுக்கு நெஞ்சம் நன்றிகளும் வணக்கங்களும் 501 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். இத்தனை குடும்பத்தார்களுக்கும் நல்ல இறைவன் நல்லவர்கள் புரியட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் இதெல்லாம் பேசுறேன். நாளைய தலைமுறையை நல்ல விதமா வளர்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த மொழியும் காப்பாற்றப்பட வேண்டும். சம்பந்தமே இல்லாதவர்கள் போல தமிழர்கள் நாம் மாறியதனுடைய விளைவு. வந்தவெல்லாம் புரண்டில் அடிக்கிறான். நினைச்சு பாருங்க, விதை நெல் வச்சிருந்த வீட்டுல பற்ற கட்டி நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தண்ட போயிருச்சு. ஏன் நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தண்ட போச்சுங்கிற சிந்தனை நம்ம கிட்ட இல்ல. காலம் பூரா யூனியன்ல போய் கையேந்துறோம். அந்த விதை நெல்லுக்கு அவன் வருஷம் பூரா விலையேற்றிக்கிட்டே இருக்கிறான். அந்த விதை நெல்லுக்கு உரம் போடுறதுக்கு உரத்துக்கு விலை இருக்கு, களைக்கொல்லிக்கு விலை இருக்கு, களை எடுக்க விலை இருக்கு, கதிர் அறுக்க விலை இருக்கு, நிலத்துக்கு வரி வாயிலா இருக்கு. இத்தனையும் கட்டி என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சி களைச்சி விளைஞ்சி வர்ற நெல்லு மூடையை வைக்க கொண்டு போனா விலை நம்ம சொல்ல முடியாது. வந்தவர் சொல்றாரு, ஓ நெல்லுக்கு விலை இவ்வளவுதான் கொடுத்துட்டு போகணும். குஜராத்ல ஒரு மூடை நெல்லு 3000 ரூபாய் விற்கிது. தமிழ்நாட்டுல எவ்வளவு விற்கிது? நெல்லு மூடைகளை பாதுகாக்கிறதுக்கு திட்டம் இல்ல, மழையில நனைஞ்சு முளைக்குது. 3 துறையா இருக்கு. ஒன்னு மத்திய அரசு, ஒன்னு தமிழ்நாடு அரசு, இன்னொன்னு கூட்டுறவு துறையா அந்த குடோன் இருக்கு. ஆனா பராமரிக்கிறதுல சிக்கல் இருக்கு. எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. நான் ஒரு நாள் இந்த தொலைபேசி தொடர்புல ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டேன். பெரிய பெரிய அதிகாரிகள் கலந்து கொண்டே இருந்தாங்க. நான் பேசிட்டதை பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்டாங்க, ஐயா நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா
அந்த கட்டடம் இல்லாம இல்ல, அதை பராமரிக்கிறதுல சிக்கல் இருக்குனாங்க. அப்ப சிக்கலை தீக்கிறதானே ஒருத்தருக்கு வேலையா இருக்கணும், அதை கூட செய்ய இல்லை. இதனால நெல்லு மூடையில் விவசாயிகள் கொண்டே வைக்கிற அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கிற நெல்லு மூடை முளைச்சு போச்சு. நெல்லு மூடை முளைச்சு போச்சு, பாதுகாக்க வழி இல்லை. நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. வேண்டாம், நமக்கு பெரிய இடத்து பொருளாப்போ அரமணம் கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். என்னத்தை சொல்றது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விதை நெல் இல்லை நம்ம கிட்ட, பாரம்பரியமாக தமிழ் இல்லை. நம்ம வீட்டுல விதை நெல்லை எங்க தேடணும்? அடுக்கு பானையில தேடணும். மருத்துவத்தை எங்க தேடணும்? அஞ்சரைப்பட்டியில தேடணும். சுக்கு மிளகு திப்பிலின்னு 3 இருந்துச்சு. சுக்கு மிளகு திப்பிலி 3க்கு திரிகடுகம்னு பேரு. தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் 3ம் திரிபலான்னு பேரு. இன்னைக்கு தலைவலி வந்தா ஒருத்தர் போய் கேட்டாரு, தலையை வலிக்குதையா, மருத்துவம் ஏதாவது சொல்லுங்களேன்னு. அவர் சொன்னாரு, 2 குரங்கு கையை ஒடிச்சு யானை பால் கறந்து அதுல சேர்த்து கசக்கிட்டு தேய்ச்சிக்கையா சரியா வந்துடும். தலைவலிக்கு மருந்து கேட்டா குரங்கு கையை ஒடிக்க சொல்லிய, குரங்க பிடிக்க முடியுமா? அதுலயும் ஒரு குரங்க பிடிக்கிறது பெரும்பாலும் குரங்கு சேட்டை தாங்க முடியல. அதுலயும் பாருங்க, குரங்கு கையை ஒடிக்க சொல்லிய எப்படின்னு கேட்டா, அது சித்தர்களுடைய மறைமுகமான வார்த்தை. குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்கு. குரங்கு கையை ஒடிக்க சொன்னாரா, அது 2 குரங்கு. முசுன்னா குரங்கு, 2 குரங்குன்னா முசு முசு. கையை ஒடிக்கணும்னா முசு முசுவோட கையை சேர்த்தா முசு முசுக்கேன்னு வார்த்தை வருது. இப்ப முசு முசுக்கேன்னு ஒரு செடி இருக்கா, இப்ப முசு முசுக்க இலைய பறிச்சு அத்தின்னு ஒரு பேர் இருக்கு. யானைங்கிறதுக்கு அத்தி இருக்கு. அப்ப அத்தின்னு ஒரு மரம் இருக்கு. அத்தி மரத்தை ஒடிச்சா பால் வரும். அத்தி பாலும் முசு முசுக்க இலையும் கசக்கி தேய்ச்சா தலைவலி போகுமா? சித்தர் பாட்டு சொல்லுது. யாரு கேட்கிறேன்? ஒருத்தர் அதை சிந்திக்கலையே, சொல்லி கொடுக்கலையே. எதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதோ அதைத்தான் இங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லதை சொல்ல பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல, வீட்டுல தமிழ் இல்ல, வார்த்தையில தமிழ் இல்ல, நாட்டுல தமிழ் இல்ல. உலகமெல்லாம் நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுகிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோர் இனிதாவது எங்கும் காணோம் என்ற எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாடுகிறார். அப்ப யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடுகிறார். யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் உணர்வும் பிறந்தரவாரா கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன்பட்டி. அவர் பாடிய வாசகம் இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கு. ஐநா சபைக்கு யார் கொண்டு போய் சேர்த்தா? எத்தனை நாடாட்சி நாடுகள் ஆச்சு? இதுல 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. எத்தனை ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கு அக்கறை இல்லை தமிழ் மீது, எந்த ஜனாதிபதிக்கும் பற்றில்லை தமிழ் மீது, எந்த ஜனாதிபதிக்கும் பாசம் இல்லை தமிழ் மீது. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தோன்றியது தமிழ் மீது பற்றும் பாசமும். ஐநா சபையில ஒழித்தார், முழங்கினார். வெள்ளக்காரன் மிரண்டு போன இன்னைக்கு அங்க இருக்கு. உலக நாடுகள் கொண்டாடு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துனான். நானும் 3 வருஷமா சிங்கப்பூர் மலேசியா போல அங்கேயும் மாடு அம்மானு தான் கத்து. எந்த மாடு மம்மின்னு கத்தல, மதர்ன்னு கத்தல. ஏன் அம்மானு கத்துச்சு? லண்டன் மாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு பல எரும மாடுகள் தமிழை தொலைத்ததுதான் மிச்சம். வேற என்ன வச்சிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். பாட புத்தகத்துல தமிழ் இல்ல. 207 பள்ளிக்கூடம் முடியாச்சு தமிழ்நாட்டுல. ஏன் படிக்க மாணவர்கள் வரவில்லை என்ற காரணம். குடிக்க வரலன்னு யாரு எந்த சாதாரண கடை மூடுனதாக வரலாறு இல்ல. எங்க போய் சொல்ல தவறு எதுவோ அதை தேடி செல்லுது ஒரு கூட்டம். திருந்துவது தானே தலைமையான விஷயம். நீங்க பாருங்க, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, அதை நன்னறி நல்குதல் வேந்தலுக்கு கடனேன்னு புறநானூற்று பாடல் சொல்லுது. ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அது அவளுடைய தன்மை. அந்த குழந்தையை நல்லவனாக்க வளர்க்கிறது அந்த தகப்பனோட கடமை. ஆனா அந்த பிள்ளைய நெறியோட நீதியை சொல்லி காப்பாற்ற வேண்டியது வேந்தன் என்ற தலைவனுக்கு கடமை. எப்படி இருக்கு? என்ன சொல்றது? நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலாம். எதுக்கு சொன்னா நல்லவர்களாக இருக்க முடியல. அரசியல் இல்லைங்கய்யா, யதார்த்தத்தை சொல்றேன், கவலைப்படாதீங்க. நீங்க எத்தனை பள்ளிக்கூடத்துல நடக்குது, மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்குது, என்ன செய்வோம்? பள்ளிக்கூடம் இடிஞ்சு மாணவர்கள் தலையில விழுகுது, என்ன செய்வோம்? ரேஷன் கடை கட்டடத்துல இல்லாம மரத்தடியில நடக்குது, என்ன செய்வோம்? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, என்ன செய்வோம்? இந்த நாடகத்துக்கு அனுமதியே அரசாங்கம் தான் கொடுக்கணும், மறுக்க முடியுமா? அப்ப அரசு இல்லாம அரசியல் இல்லை. நான் பேச வேண்டாம்னு சொல்றது ஒரு வகையான அரசியல். நல்ல விஷயத்தை நாளைய தலைமுறைக்கு உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறேன். எனக்காக மட்டுமில்ல, பண்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து நான் மேல்நாட்டறியும் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சிருந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சிருந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில கட்டி கடல்ல போட்டா மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடி இந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரிய உருட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். ஆடு பிள்ளை மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிச்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி ஒத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு
மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றது இல்லை. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, புத்திமான்களே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையாக இருக்கு, ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு, தாவரம் தான் உண்ணணும். நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. நாய்க்கு கூட ஒரு நீர் வடி, எனக்கு பேர் சல்வாயின்னு சொல்லுவோம், அது அப்படியே முழுங்கும். அது சரிமா? மாட்டுக்கு 4 வயிறு இருக்கு, இறைய உள்ள தள்ளிக்கிறான். ஆனா படுத்துக்கிட்டு வெளியில கொண்டு வந்து அசப்போடும்னு சொல்லுவான். ஏன்? அதை அரைக்குது. எத்தனை விஷயங்களை, எத்தனை தத்துவங்களை நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கடத்துறோமா அப்படிங்கறத கேள்விக்குறி. இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது, எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்தை கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது, இந்த வேள்வி மலை சாரல் அந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு. அந்த அருணகிரியாரும் போற்றக்கூடிய முருகப்பெருமானை மணக்க வேண்டும் என்ற நல்ல தவத்தோடு இருக்கிறார் வள்ளி. இந்த வள்ளி குமுத மலராக காட்சியளிப்பதை பார்த்தார். குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ, மனம் வண்ண திரை கனவு கண்டதோ. குமரியே குங்குமமாய் சிவந்ததென்னவோ, திரை கனவு கண்டதோ. பார்க்கின்ற பொழுது எத்தனை வரலாறுகள், எத்தனை இலக்கியங்கள், எத்தனை இந்த நாட்டுக்கு பாடுபட்ட எத்தனை மகான்கள். செக்கெடுத்த செம்மன் சிதம்பரம், பாவு சிதம்பரம் பிள்ளை, பாவு சிதம்பரம் பிள்ளை, வெள்ளக்காரனை எதிர்த்து கப்பல் ஓட்டிய தமிழன், 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. மறந்து விட்டோமே. வரலாறுகளை மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது,
எழும்பூர் நூலகம் எரிக்கப்பட்டது, கும்பகோணத்திலே தீ, ஏர்வாடியிலே தீ, பட்டினத்தார் பாடுகிறார், முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே. காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை. தொல்காப்பியம் சொல்லுது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது. அப்படிப்பட்ட வரலாறுகளிலே எத்தனை இலக்கியங்கள், எவ்வளவு வரலாறுகள். நீங்க பாருங்க, இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் நாடக கலைஞர்கள் பல பேர், சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள். நீங்க திருமங்கலம் இருக்குல்ல, நம்ம மதுரை திருமங்கலம், அந்த திருமங்கலத்துல பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ் நாடக நடிகர், முருகனா நடிக்கிறவர். வெள்ளைக்காரனை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன்னு பாடுறாரு. வெள்ளை கொக்கு மல்லாக்க பிறக்குது, அண்டங்காக்க அடகாக்க வந்துருச்சு இந்த நாட்டேன்னு இப்படி பாடுறாரு. இப்படி பாடினோட கோவப்பட்ட வெள்ளைக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வருது மேடைக்கு. மேடையில வந்து காவல்துறை அதிகாரிகள், யார் இங்க விஸ்வநாத தாஸ், ஏன் என்ன விஷயம், கைது பண்ணணும், எதுக்கு, இந்த எங்க அரசாங்கத்தை எதிர்த்து நீ பிரச்சாரம் பண்ற, உன்னை கைது பண்ணணும். இப்ப நான் விஸ்வநாத தாஸ் இல்ல, நான் முருகன், என்னை தொடக்கூடாது போயான்ட்டார். அப்புறம் அந்த அதிகாரி எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் முருகனா இருக்கிறாரு, கைது பண்ண வேண்டாம். அதிகாரம் கலைச்சதுக்கு அப்புறம் கைது பண்ணலாம்னு உட்கார்ந்து இருந்தா, அதிகாரம் கலைச்சிட்டு காலையில வெளியில வர்றாரு. நீ தானே ராத்திரி முருகன், உன்னை கைது பண்ணாரு. பாடுனது நான் இல்ல, முருகன், அவரை போய் கைது பண்ணுவேன்ட்டார். இப்ப 2 பக்கமும் சிக்காய் போச்சு. என்னடா பண்றது முடிச்சா கடைசியா நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கி வர்றாரு மாத்தி, முருகனாக நடிக்கும் விஸ்வநாத தாஸை கைது செய்யணும்னு. அப்படி கைது பண்ணாங்க. என் அறிவில் சேர்ந்த பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். 1 முறை 2 முறை இல்ல, 29 முறை வெள்ளக்கார அரசாங்கம் அவரை தூக்கி சிறையில வச்சது. கடைசியா முருகனா நடிக்கும் போதே உயிர் போச்சு. அவரை நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியல. இந்த நாட்டுல அவர் வாழ்ந்த காலத்துல மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல பிறந்த அம்மா ஜானகி அம்மா வள்ளியாக நடித்த மகா மேதை. அந்த அம்மாவை 4 முறை வேலூர் சிறையில் அடைத்தது. என்ன செய்யலான்னு 2 இயக்கத்திலே பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி வெள்ளக்காரனை எதிர்த்ததற்காக தியாகி என்ற பட்டம் பெற்று மறந்தோம், தெரியல யாருக்கும். அந்த அம்மா ஜானகியை கைது பண்ற போது சென்னையில ருக்மணி அம்மா கைது செய்யப்படுறா. இன்னொருத்தர் யார் தெரியுமா, திருச்சி மாநகர உறையூரில் பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. அவர் மட்டும் 1 முறை 2 முறை இல்லை, என் அறிவில் சேர்ந்த பெரியவர்களே, 40 முறை வெள்ளக்காரன் சிறையில் அடைக்கிறான். 40 முறை சிறையில், 40 முறை சிறையில் அடைத்த அந்த மகான் மேல கடைசியா ஒரு குற்றச்சாட்டு, குற்றத்துல தீர்ப்பு வந்துருச்சு, தூக்கு தண்டனை, கொலை வழக்கு. இந்த கொலை வழக்குல தூக்கு மேடைக்கு வந்தாச்சு காதர் பாட்சா இஸ்லாமியர். கடைசி ஆசை என்னன்னு கேட்கிற வெள்ளக்கார அரசாங்கம். அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு என்ன ஆசை இருக்க போது, இந்த மக்களையும் மண்ணையும் இந்த மொழியையும் தவிர என்னுடைய ஹார்மோனிய பட்டி கொடுங்க, ஒரு பாட்டு பாடுறேன்னு. கடைசி ஆசைக்கு ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது. தூக்கு மேடையில உட்கார்ந்து வாசிக்கிறாரு ஹார்மோனிய பட்டிய. இஸ்லாமியரான காதர் பாட்சா இந்து கடவுளான முருகன் பாட்டு பாடுறாரு. சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று காவடி சிந்து மெட்டில பாடுறாரு. பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்த சிறைத்துறை அதிகாரிகள் மகிழ்ச்சிக்கு மயங்கும் போன பாம்பு போல அமர்ந்து விட்டார்கள். பாட்டு முடியுது, தூக்கு போட முடியல, நேரம் கடந்துருச்சு. இப்ப கூட்டிட்டு நீதிமன்றம் போறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, ஏயா தூக்குல போடலைன்னு. இல்ல, ஒரு கடைசி ஆசையை கேட்டா, ஹார்மோனிய போட்டியை கேட்டாரு, கொடுத்தோம். ஒரு பாட்டு பாடினாரு, பாட்டை கேட்டுக்கிட்டே மறந்துட்டு இருந்துட்டான், அதனால தூக்கு போட முடியலன்னு சொல்ல. இப்ப நீதிபதி கேட்கிறாரு, அவர் பாடின பாட்டை கேட்டு தூக்கு போடாம கொண்டு வரல, என்னையா கிறுக்கா உங்களுக்கு, அப்படி என்னையா பாட்டு, அந்த பாட்டு பாட சொல்லுங்கன்னாங்க. இப்ப நீதிமன்றத்திலேயே அதே பாட்டை பாடுறாரு ஐயா இஸ்லாமியர் காதர் பாட்சா. பாடின பாட்டு இந்து கடவுளான முருகன் பாட்டு. பாட சொன்னவர் வெள்ளக்கார அரசாங்க நீதிபதி கிறித்தவர். பாடின பாட்டை கேட்டு கிறித்தவரான நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பு எழுதுகிறார். முருகன் பேரருளை பெற்ற இவரா கொலை செய்திருக்கிற போகிறார் என்று தூக்கு தண்டனை ரத்து செய்ததாக வரலாறு இருக்கு. ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? கொடுத்திருக்கணும்ல, ஏன் கொடுக்கல அப்படின்னா, இங்க என்ன நடக்குது, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கும் ஒரு பைசாவு கூட பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி சுமக்கிற நாடே கடல்ல இருக்கு. நாடே கடல்ல இருக்கு. நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கான். எப்படி அது நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோயில், முத்தாமிகள், உடைக்கு வரலாறுகள் நிறைய சொல்லலாம். அவ்வளவு இருக்கு. 1 2 ஐயா அலெக்சாண்டர் இறக்குறதுக்கு முன்னால ஒன்று சொன்னாரா, நான் இறப்பது உறுதி, நான் இறந்துட்டா என் சவப்பெட்டிகளை வச்சு என்னை தூக்கிட்டு போவீங்கல்ல, என்னை தூக்குறது இந்த நாட்டுல உள்ள உயர்ந்த மருத்துவர்கள் தான் தூக்கணும், வேற யாரும் தூக்கப்படாதுங்க. சரிங்க ஐயா, என் உடம்ப அந்த சவப்பெட்டிகளை வைக்கும் போது என் கையையும் சேர்த்து இப்படி வச்சிடாம கையை வெளியில வச்சு தூக்கிட்டு போங்க, எல்லாரும் பாக்குறது மாதிரினாரு. சரின்னு சொல்லியாச்சு. 3ஆவதாக, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு, பணம், இந்த வைர வைடூரிய நகையில் என்னென்ன அசையும் பொருள்கள் இருக்கோ அத்தனை வீதியில 2 பக்கம் அப்படி அங்க குவியல் குவியலாக வைத்து விடுங்கள் அப்படின்னாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப கேட்டாங்க, எதுக்கு மருத்துவரை தூக்க சொல்றீங்கன்னு கேட்டாரு. அந்த கேட்டாங்க உதவியாளர்கள். அதுக்கு சொன்னாரா, உலகத்திலே மரணம் என்று எல்லாருக்கும் பொதுவானது, அந்த மரணத்தை எந்த மருத்துவராலும் வெல்ல முடியாது என்பதை இந்த உலகம் உணர வேண்டும், அதுக்காக மருத்துவர்களை சுமக்க சொல்றேன். அடுத்தபடியா கையிலிருந்து வெளியில வைக்க சொன்னீங்களே, உலகத்தை கட்டி ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் ஆகிய நான்
இறந்து போற போது எதையுமே எடுத்துக்கிட்டு போல வெறும் கையோட தான் போனேன்னு உலகத்துக்கு தெரியணும். அதனால தான் கையை வெளியில வைக்க சொல்றேன். அடுத்தபடியாக இந்த பொருளை வீதியில வைக்க சொல்ல மக்களுக்கு தெரியணும். பத்திரமா வேற யார்ட்டையும் கொடுத்துட்டு போயிட்டோம்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் எடுத்துக்கட்டும்னு வைக்க சொன்னார். இதை படிச்சமே அவர் மட்டும்தான் அப்படி இருந்தாரா? நம்ம நாட்டுல யாரும் இல்லையா? ஐயா அப்துல் கலாம் ஐயா ராஷ்டிரபதி பவன், அதான் ஜனாதிபதி மாளிகை உள்ள நுழைகிறாரு. பதவியேற்று வாயில் காவல் ஓடி வந்து காலில் இருந்த பாதரட்சைகள் செருப்பு கலட்டுறாரு. ஏன்னு கேட்கிறாங்க. என் வேலை அதுதான் ஐயா, கொடுங்க தொடச்சு வைக்கிறேன். செருப்பை தொடச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலையா? அட பாப்பா உனக்கு வேலை கிடையாது போன்ட்டார். அவர் பதவி போனார். என்ன வந்தது வரும்னு என் வேலையை தொலைச்சுக்கல. இல்ல நீ போய் என்ன பண்ற, இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் மரம் செடி கொடிகள் இருக்கு, தண்ணி ஊத்துனார். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5வது வருஷம் முடிஞ்சு பதவியில இருந்து வெளியேறி வெளியில வர்றாரு ஐயா அப்துல் கலாம். கை 2 பொட்டியை கொண்டுகிட்டு 2 கைப்பெட்டியோட வந்து அவரு ஏற்கனவே தண்ணி ஊத்த அனுப்புன அந்த தம்பியை கூப்பிட்டு வர சொல்லி கையில இருந்த பூவாளியால இந்த 2 பெட்டியை கழுவி எடுத்து வைங்கன்னாரு. அந்த தம்பி ஐயா தண்ணி பட்டா உள்ளே இருக்கதா நனைஞ்சு வரும். ஒண்ணும் நினையாது, நனைஞ்சாலும் பரவாயில்ல கழுவுன. கழுவி எடுத்து மகிழுங்களை வச்சுட்டு கேட்டார் அந்த தம்பி, ஏன் கழுவ சொன்னீங்கன்னு. 5 வருஷம் ஜனாதிபதியா இருந்திருக்கிற இந்த நாட்டோட முதல் குடிமகன், இந்திய ஜனாதிபதி, உலக நாடுகள் எல்லாம் போற்றும் பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில இருந்த ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பதவி முடிந்து ஜனாதிபதி மாளிகை விட்டு போற போது ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போல இந்த உலகம் சொல்லணும். அதுக்காகத்தான் கழுவ சொல்றேன்னாரு. கற்பனை பண்ணி பாருங்க. யாரையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கோபம் வருது, நமக்கு கோபம் வருது. அரைச்சீற்ற வேணும். நானே ரவுத்திரம் பழகுனாரே பாரதி, நல்ல ஒரு வீணை செய்த நலங்கட புழுதிகள் எழுவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்முக வடிவோடு என்னை என் படைத்தார். கேட்டானே நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டார் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான வைர வரிகளை நினைத்து பார்க்க வேண்டாமா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், என்ன வாழ்க்கை இது? இதுதான சரியான பாதை? ஏன் இந்த சிந்தனை தெளிவில்லை, ஏன் வரவில்லை என்பதுதான் வேறு. நமக்கு என்னத்துக்கு தெரியணும்? அரமண கோழி கதையெல்லாம் இருக்கு. சிவன் பாடல் பக்தன் ராமச்சந்திரன் சிங்கப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நன்றி. அவர் ஒரு பாட்டு அங்கிட்டு கேட்டுருக்காங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. Namah Shivaya.
நமச்சிவாய. நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இப்பொழுதும் இன்னஞ்சி நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாக, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாந்த வேண்டனடி வெல்க என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். 658 பாடல். மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் பிறந்த ஊர் நமது பக்கத்து ஊரான திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில். கோயிலே அத்தனை கோயிலையும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. அங்க இருக்கிற கொடுங்கை என்ற அந்த சட்டமாக கல்லிலே வெடித்திருக்க அந்த சிற்பம் இதுவரைக்கும் எந்த சிற்பியாலும் செய்ய முடியாது. கோயில் வேலை பார்க்கக்கூடிய சிற்பிகள் பத்திரத்துல எழுதும் போது ஆவடையார் கோயிலும் இன்னொரு கோயில் இருக்கு, 2 கோயிலும் போல எங்களால எழுத முடியாது, வரிக்க முடியாது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு சிற்ப வேலையை ஒத்துக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த யாராலையும் செய்ய முடியாத ஒரு சிற்பத்தை மாணிக்க வாசகர் காலத்திலே கட்டி இருக்கிறார்கள். இந்த கோவில் வீதியில நிற்கும் போதே கோயில் சாமியை கண்டுபிடிக்கலாம், கண்ணுக்கு தெரியும் சோதி வடிவமாக. ஐயனுக்கு பேரு ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேரு யோகாம்பாள்னு பேரு. எங்க பகுதியெல்லாம் வீரமங்கலம் அந்த பகுதியெல்லாம் நிறைய பேருக்கு ஆத்மநாதன் யோகாம்பாள்னு பேரு இன்னைக்கு இருக்கு. நம்ம நாகரிகத்துல பேரை பூரா மாத்திட்டோம், சிவன் பெயராக வைத்தார்கள். பத்தியா தம்பி அயல் நாட்டில தம்பிக்கு பேர் சக்திவேல், அந்த தம்பிக்கு காசிநாதன். நம்ம பெத்தவங்க எல்லாம் அப்படி பேர் வச்சு நம்மளை வளர்த்தாங்க. இன்னைக்கு நாகரிகத்துல பேரெல்லாம் வேறு விதமா போச்சு. தமிழ்ல பேர் இல்லை, இறை பேர் இல்லை, அத்தனை வேறு விதமாக போனதான். நெறிகட்டு தறிகட்டு அலைகிறது. நீங்க என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். தாயை போல புள்ள எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில. தாய்ப்பால் குடிச்சா தாய்க்குள்ள நல்ல குணம் பிள்ளைக்கு வரும், வேலைக்காரி பால் கொடுத்தா வேலைக்காரி புத்தி தான் வரும் இல்லையா? நீங்க பாருங்க என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுமே. மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். அதுபோல எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி, அந்த பாலையே நம்ம ஆளுகள் குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு தெரியுது அருமை பால் பொண்ணுன்னு சொல்றதுக்குள்ள. இந்த மதுபானம் இருக்கே அதை குடிச்சுட்டா நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறானே, என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க ஒரு பொண்ணு தலையில ஒரு புல்லு கட்டு, கக்கத்துல ஒரு குழந்தை, கையில ஒரு இந்த சாராய போத்தோட வந்தா. நல்லா பாத்துங்க, கதையை புரியுதா? ஒரு பொண்ணு தலையில ஒரு புல்லு கட்டு, ஒரு கை குழந்தை, கையில ஒரு சாராய போத்தல். அந்த சாராய போத்தலோட வந்ததுன்னு ஒருத்தர் என்ன பண்ற, உன்னை நான் விரும்புறேன், என்னை நீ கெடுக்கணும், நான் உன்னை அடையணும்னு. அவ சொன்னா நீ என்னை கெடுக்கிறதா இருந்தா முதல்ல இந்த சாராயத்தை குடி, அடுத்தபடியா அந்த பிள்ளைய கொல்லு, மூணாவதா என்னை அடையலாம்னா. அவன் பார்த்தேன் ரெண்டுமே தப்பு. ஏன்னா உன்னை அடையிறதும் பல வந்த இன்னொரு கொடுக்குற துன்பம், இந்த குழந்தைய கொல்றது இன்னொரு பெரிய கொலை பாதகம். இந்த சாராயத்தை குடிச்சிட்டாது என்னோட தொலையட்டும் அப்படின்னு நினைச்சு சாராயத்தை வாங்கி குடிச்சேன். குடிச்சவனுக்கு என்ன ஆச்சு, சிறுமுறை பார்த்துருச்சு, போதை ஏறிடுச்சு, அந்த பொண்ணை கெடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. இப்ப பொம்பளை பிள்ளைய கெடுக்க போனேன், இடைஞ்சலா குழந்தை இருந்துச்சு, கொன்னே விட்டேன். இப்ப கொலை பாதகத்துக்கும் கற்பழிப்புக்கும் எது காரணமா இருந்துச்சு? மது போதை. எங்க போய் சொல்ல அத்தனை குற்றங்களுக்கு எது காரணம்? ஆனா அது கூட பரவாயில்லைங்க, இந்த உலகத்தை ஒரு பொண்ணோடு பொண்ணு விரும்பி கருத்துட்டு ஒரு பிள்ளைய கொண்டுட்டாங்க பாத்தீங்களா? வயிற்றுல சுமந்த 300 நாள் சுமந்து என்ன சொன்னா, தொந்தி சரியை சுமந்து பெற்ற தாயார் தனக்கு எரியத்தனால் மூட்டுவேன்னாரு பட்டினத்தார். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் பிறந்த ஒரு தான் திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில். உள்ள நுழையிற போதே பாருங்க சிற்பா இருக்கு, ஒரு உடும்பும் குரங்கு இருக்கு. நாளைக்கு போனா கூட பாருங்க உடும்பும் குரங்கு கல்லுல வடித்திருக்கு மேல. ஏன் உடும்பும் குரங்கு இருக்கு? மனுஷ மனம் ஒரு குரங்கு, ஒரு ஒண்ணு போல இருக்காது. மரத்துக்கு குரங்கு தாவற மாதிரி இந்த மனசு அப்படித்தான். எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். யார் யார் மனசுல என்னென்ன இருக்கு, என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன கற்பனை. அவர்களெல்லாம் மலேசியா போகணும், எப்ப போறோம்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, அது ரத்தா போச்சு, அப்படி கெடுத்துட்டாங்க இவர் யோசிக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்குல்ல. ஆனா குரங்கு போல மனசு தாவாம இருக்கணும்னா உடும்பு போல இருக்கணுமா? அதான் பிடிச்சாலும் உடும்பு போல, உடும்பு பிடின்னு இருக்குல்ல, அப்படி உடும்பு போல இறைவனை சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது நீ என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். உள்ள நுழைஞ்சிங்கன்னா இன்னும் எத்தனை சிற்பங்கள், எத்தனை கதைகள். மாணிக்க வாசகர் மண்டபத்துல 3 பொம்மை இருக்கு. ஒரு பொம்மை காசு பொத்துனோடி, ஒரு 2 பொம்மை, ஒரு 3 பொம்மையும் 3 வித்தியாசம். ஒரு பொம்மை காதுல குச்சியை விட்டா இந்த காதுல வந்துடும், இன்னொரு பொம்மை காதுல குச்சியை விட்டா வாய் வெளியே வந்துடும், இன்னொரு பொம்மை காதுல குச்சியை விட்டா வெளியில வராது. என்ன அர்த்தம்? சில பேரை கூப்பிட்டு ஒரு ரகசியமா வந்து சொல்றேன்டா தம்பி, யார்ட்டையும் சொல்லிக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணி தெரியுமா, நீ 10 மைலா இருந்தாலும் பேருந்து முடிச்சு ஏறி போய் சொல்லிட்டு வந்தான் படுக்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ள வச்சுக்காத ஆள். இந்த காதுல வாங்கி வாய் வெளியா விடுறாங்க, அடுத்து இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது. என்ன சொன்னாலும் எத்தனை வருஷம் சில பேர் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டே இருப்பேன், மனசுக்குள்ள வச்சுக்கிறது. இன்னொருத்தர் மனசுக்குள்ள வச்சுக்கிறவர் தான் இந்த வாய்க்கிலையும் வராம காது வழியா வராம ஒரு குச்சி இருக்கு. எதா இருந்தாலும் யார் சொன்ன சொல்லா இருந்தாலும் அது சரியா அது தவறா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சிந்திக்கிற ஆற்றல். உலகத்துக்கே வீரமும் அறிவும் கொடுத்த தமிழ் சமூகம் எப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை? எங்க போய் சொல்ல, எத்தனை கதை சொல்ல, எத்தனை காரணம் சொல்ல.
சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் கடந்துகிட்டே இருக்கு. இருந்தால் இடத்தின் தன்மையை பார்க்கிறது நாடு வைத்தார். நதியோடு நாடல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள்
பாடுங்கிறதுக்காக அதுல இருந்து சேர்த்து உங்களோட திறமையை பாராட்டுறேன். நாடரையில பாடுன அந்த பாட்டை இது 5:30க்கு மாத்தணும்னு சொன்னா வெளியே தெரியாம மாத்தினீங்க பாரு. அந்த நுணுக்கம் வேணும், இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா. ஏன்னா சில சிக்கல்கள் இருக்கத்தானே செய்யுது. நீரளவை ஆகுமா நீராம்பல் தான் பெற்ற அவன் நூலளவை ஆகுமா நுண்ணறிவு மேலை தவத்தளவை ஆகுமா தான் பெற்ற செல்வம் அவன் குலத்தளவை ஆகுமாம் குணம். நீங்க பாருங்க, தாமரை மலர் இருக்க தண்ணி எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் இருக்கும். தண்ணி குறைஞ்சா அதுவும் குறையும், தண்ணி கூடுனா அதுவும் கூடும். பாத்தீங்களா இல்லையா? குளத்துல தண்ணியில தாமரை இருக்கா? தாமரை எப்போதும் தண்ணி தான் கிடக்கும். ஆமா, தண்ணி குறைஞ்சா தாமரை கீழே இறங்கிடும், தண்ணி கூடுனா தாமரை மேல போகும். வள்ளுவர் பாடுறாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தரதும் உள்ளத்தனையது உயர்வுன்னு பாடுறாரா இல்லையா? நீங்க பாருங்க, மேகத்தை கண்டு மயில் நடனம் ஆடுது. மேகத்தை பார்த்தோன்னே மயில் நடனம் ஆடுது. சந்திரனை பார்த்து அள்ளி மலரும். பாத்தீங்களா? சந்திரனை பார்த்து அள்ளி மலரும். சூரியனை பார்த்து தான் தாமரை மலரும். அப்போ ஒண்ணுக்கு ஒரு தொடர்பு இருக்குல்ல. அள்ளிக்கும் சந்திரனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, மயிலுக்கு மேகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு, தாமரைக்கும் சூரியனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இல்லன்னா தாமரை மலர்றது எப்படி மலரும்? சூரியனை பார்த்தானே மலரும். அதுக்கு சொல்ல வர தொடர்ந்து புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க வேற எழுத்தாக நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் யதார்த்தமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா பெரிய நம்ப மாட்டேங்குது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க அத்தனை கதைகளுக்கு காரணங்கள் இருக்கு. காரண காரியத்தோடு வருகிறான் காவலன். அவனை சந்திக்கிறேன். சுந்தரம் நிறைந்ததும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால யோசிக்கணும், செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா என்ன. நமக்கு சுருக்கமா சொல்லிட்டா, முன்வைத்த காலை பின் வைக்காத, எடுத்த கொள்கையிலிருந்து ஒரு துளியும் மாறாமல் இருப்போம் தான் மனிதன். இந்த மாப்பிள்ள உட்கார்ந்துருக்காரு ரஞ்சித் நாரதன் இருக்கிறாரு. ஆமா, எத்தனை விஷயம். நீங்க ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பி இருக்கிறாரு. வேட்டைக்கு போனா மழை வந்தாலும் வருமே, மழை வந்தா என்ன செய்யறது, நனைஞ்சிருவோமே நினைச்சு மந்திரி ஒருத்தர் இருப்பா. எல்லா மன்னர்களுக்கும் மந்திரி ஒருத்தர் இருந்தாங்க அந்த காலத்துல. மன்னருக்கு கீழே மந்திரி. ஏன் மந்திரி? மந்திரினா யோசனை சொல்லணும், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது, இங்க போகலாம் இங்க போக கூடாது அப்படின்னு சொல்ற ஆளு மந்திரி. அப்படின்னா மன்னருக்கு தெரியாதான்னு கேட்டா மன்னருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாதா. சில பேர் முட்டாளாவே இருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? ஆமா, மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். மன்னர் மகன் மன்னர் ஆயிரலாம், அவன் அறிவு இல்லாம இருந்தா கூட. ஆனா மந்திரி மகன் மந்திரி ஆக முடியாது. ஏன்? அறிவு இருந்தால் மட்டும்தான் ஆக முடியும். இதான் சரி. அப்ப என்ன ஆகுது? இப்ப மன்னர் கூப்பிட்டு மந்திரியை கேட்டாரு, வேட்டைக்கு போகலாம் மழை வராதுன்னு வான சாஸ்திரம் பார்த்து சொல்லிட்டாரு. மன்னர் படை பரிவாரத்தோட கிளம்பி போயிட்டே இருந்தாரு. அந்த வழியா ஒரு விவசாயி, எப்போதும் வயல்ல கடந்து உழைக்கிறவரு, கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கிட்டு தலையில ஒரு கூடையை வச்சுக்கிட்டு தோல்ல ஒரு மண்வெட்டியோட கையில ஒரு கழுதையை பிடிச்சுக்கிட்டு வர அந்த அவர் சொன்னாரு, மன்னரை பார்த்து ஒரு அக்கறையோட சொன்னா கேட்கறாங்களா? ஆமா, அவர் சொன்னாரு, ஐயா மன்னா இன்னைக்கு போகாதீங்க, மழை வரும், நீங்க நனைஞ்சிருவிய, சிரமப்பட வேண்டாம்னு விவசாயி சொன்னார். ஒரு அக்கறையோட சொன்னா கேட்கணும் இல்ல? ஏன் கேட்கிறேன்? அப்ப சொன்னாரு, அவர் சொன்னாரு மன்னரு, அட போய்யா மந்திரி சொல்லிட்டாரு மழை வராதுன்னு, உன் பேச்சு எப்படி நம்புறது அப்படின்னு போனாரு. மன்னர் மந்திரி சொன்னதை கேட்டு வேட்டைக்கு போய் மழை வந்து நனைஞ்சு சிரமப்பட்டு திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டாரு. அரண்மனைக்கு வந்த மன்னருக்கு கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மந்திரி சொன்னதை கேட்டு போனோம், ஆனா அது தப்பா போச்சு. விவசாயி சொன்னதை கேட்டு போகாம இருக்கல, அது நடந்து போச்சு. எப்படி மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு தெரியும்? ஆளோட கூப்பிடு. விவசாயியை கூப்பிட்டு அவர் வந்தாரு, எப்படியா நீ சொன்ன, அவனுக்கு எப்படி தெரியுச்சு மழை வர்ற விஷயம்? நீ சொன்னது மாதிரி மழை வந்துருச்சு, மந்திரி சொன்ன மழை வராதுன்னு அதை நம்பி போனேன் அப்படின்னு மன்னர் கேட்க, அதுக்கு விவசாயி சொன்னாரு, ஐயா எனக்கு என்ன தெரியும், என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம். நாங்கெல்லாம் நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சோம், விளைஞ்சா அறுத்தோம், வெந்தயத்தை நின்று விதி வந்த இடத்துல செத்தம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்றும் புரியல. ஆனாலும் பாருங்க, என் வீட்டு கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியும். நான் உடனே மன்னருக்கு மகிழ்ச்சி. எப்படி அது கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியும்? ஆமா, கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியும். எப்படி? நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தனா? ஆமா, கழுதை காது ரெண்டு முன்னால நீட்டி இருந்துச்சு. ஓ, கழுதை காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும், அதைத்தான் நாங்க காலகாலமா பரிசோதனை பண்ணி வச்சிருந்தோம்னு விவசாயி சொல்ல, மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல. கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு, அப்புறம் என்னத்துக்கு மந்திரின்னு ஏற்கனவே அந்த மந்திரியை தூக்கிட்டு கழுதைய மந்திரி ஆக்கிட்டார். ஆமா, அப்புறம் கழுதைக்கு தான் மழை வர்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்ல?
அப்புறம் என்னத்துக்கு மந்திரி அப்படின்னு கழுதைய மந்திரி ஆக்கணுங்க போதும். உங்க நாட்டுல கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி ஆக்குது. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. வருகிறான் காவலம், அவளை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண நமக.